ஏக்கருக்கு 4000 ரூபாய் குறுவை சாகுபடி தொகுப்பை பெற தமிழக அரசு கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் அத்திட்டமே மோசடி திட்டமா என்று மயிலாடுதுறை விவசாயிகள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. காவிரி தண்ணீர் கிடைக்காத நிலையில் பம்பு செட் நீரை கொண்டு நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு கிடையாது. நேரடி விதைப்பு மற்றும் கூலி ஆட்களை கொண்டு நடவு செய்த விவசாயிகளும் கிடையாது போன்ற கட்டுப்பாடுகளால் எந்த விவசாயிகளுக்கும் குறுவை சாகுபடி தொகுப்பை வழங்கப் போகிறார்கள் என்றே தெரியவில்லை. குறுவை தொகுப்பு திட்டம் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் விதிமுறைகளை தளர்த்த கோரி விவசாயிகள் போஸ்டர் ஒட்டி தங்களது ஆதங்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆண்டு தொகுப்பு திட்டம் 74 கோடி என்று அறிவித்த மக்களை நல்ல உச்சகட்டத்தில் ஆசையை கிளப்பி விட்டு கடைசியில் ஒரு நபருக்கு, அதாவது ஒரு ரேஷன் கார்டு உள்ள நபருக்கு 5 ஏக்கர் இருந்தால் மட்டுமே 1 ஏக்கர் கொடுக்கப்படும் என்று நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. அது 4000 ரூபா அறிவிச்சிருக்கீங்க. அப்போ இந்த சிறு விவசாயி, நடுத்தர விவசாயிகளும் அழியணும், இதோட அழிஞ்சு போகணுன்னு ஒரு முடிவு கட்டிட்டீங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேண்டாம். தமிழ்நாடு அரசு வந்து இந்த தொகுப்பு திட்டங்கிறத அறிவிச்சிருக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா யாருமே அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் அறிவித்து அது ரொம்ப கேவலமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. விவசாயிகள் வந்து ஏமாத்தாதீங்க. இதுமாரி வந்து பொய்யான இதெல்லாம் நீங்கள் தகவலை கொடுத்து மக்களை வந்து ஒரு ஆசை கிளப்பி விட்டு மோசத்தை கிளப்புறது இது சரியில்லை. 10 ஏக்கர் விவசாயி நடவு பண்ணியிருக்காங்க, 5 ஏக்கர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வரணும், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும், அவங்க தாத்தா செத்த கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் வந்து 1 ஏக்கருக்கு அந்த மானியம் 4000 ரூபாய் கிடைக்கும், அவங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லுது. அப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் இங்கே சாகுபடி பண்ணியிருக்க உள்ள இங்கே வந்து 1 லட்சம் ஏக்கருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இந்த மானியம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து இந்த மானியங்கிறத யாருக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரி அதிகாரிகள் பிரித்து கொடுக்குறாங்க, பிரச்சனை ஆகுமேன்னு சொல்லிட்டு. அப்போ விவசாயி சாகுபடி பண்ணவங்களுக்கு கொடுத்தா ரைட்டு. இந்த நடவு மிஷின் மானியங்கிறத மிஷின் கம்பெனி மிஷினை விற்கிறதுக்காக அரசு வந்து ஊதி செய்கிற மாதிரி தான் தெரியுது. இது விவசாயிகளுக்கு ஒரு காலத்திலேயே அரசு வந்து நல்லது பண்ணுறது இல்லை. எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு 1 ஏக்கருக்கு தான் அந்த திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய் பணம் கொடுத்தா பாக்கி விவசாயம் பண்ண நிலத்துக்கெல்லாம் என்ன வழி கிடைக்கிறது? அதாவது 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகளுக்கும் கொடுக்கறது இல்லை. இப்ப 1 ஏக்கருக்கு வந்து விவசாயிகள் கொடுத்தா 5 ஏக்கர் விவசாயி கொடுத்தா அவங்களுக்கு 1 ஏக்கர் தான் கிடைக்கும். 1 ஏக்கர் விவசாயிக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 குழிக்கு கூட கிடைக்காது. இதை பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாவோட இந்த மானியங்கிறது வந்து கிடைக்காது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த விவசாயிகளை வந்து மிகப்பெரிய துயரத்திலாம் கொண்டு போய் தள்ளுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு.